நேத்தி வந்து எந்த பவுலருமே கன்சிஸ்டண்டா ரைட் பிளேஸ்ல போடல. பிக்கஸ்ட் டிசப்பாயின்ட்மெண்ட் வாஸ் ஹோப்ஸ். நல்ல பால் எல்லாம் அழகா லீவ் பண்ணாங்க நேத்தி, particularly ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால். இங்கிலாந்து will have to do a lot of hard work and homework. ஸோ இந்த bowling attack எந்த அளவுக்கு இன்னும் கண்டினியூ ஆகும்னு தெரியல. சுப்மான் கில் கேப்டனா போட்டதை பற்றி ஒரு கொஸ்டின் மார்க். அவர் வந்து எஸ் ரெட் பால் கிரிக்கெட்ல கன்சிஸ்டன்சி இல்லை. ரிஷப் பந்த் அவருடைய ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் வந்து வெரி டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். இந்த 4 பேர்ல பென் ஸ்ட்ரோக்ஸ் தான் இன்டிமிடேட் பண்ற அளவுக்கு போலர். பட் அவரால் லாங் ஸ்பெல் போட முடியாது. சாய் சுதர்சன் அவரை ஹேஸ் டு பிளேம் ஹிம்செல்ஃப். ராகுல் அன்எக்ஸ்பெக்டடா 42 அவுட் ஆனாரு. நல்ல உற்சாகம் இருக்கிறது ஒரு பக்கம், நல்லா ஆடணுங்கிற எண்ணம் இருக்கிறது ஒரு பக்கம். பட் அதை வந்து பண்ணணும். Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம். முக்கியமான ஒரு இந்தியா vs இங்கிலாந்து சீரீஸ், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா ஒரு முக்கியமான 3 பிளேயர் இதுவரை இந்தியாவை டெஸ்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்த ரோஹித் சர்மா கேப்டன், விராட் கோலி அஸ் எ பிளேயர் கேப்டன், அண்ட் அஸ்வின் ஒரு 3 பேரை மிஸ் பண்ணிட்டு ஒரு புது இளம் படையோட ஒரு பேஸ்பால் இங்கிலாந்து வந்து நிறைய பயம்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள சந்திக்க இங்கிலாந்து மண்ணில் சந்திக்க போகிறோம். பல எதிர்பார்ப்புகள் இருந்தது. சுப்மன் கில் தலைமையில் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு சார்? நீங்கள் சொன்ன பிரமாதமாக சொன்னீங்க. ஆரம்பத்தில் நியூ இயர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் ஹாஸ் பிகன். பட் அந்த ஸ்டார்ட் வந்து சூப்பர் ஸ்டார்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு ஒரு ஒரு சந்தேகம் இருந்தது. சுப்மான் கில்லை கேப்டனாக போட்டதை பற்றி ஒரு கொஸ்டின் மார்க். டீம் செலெக்ஷனில் 1-2 செலெக்ஷன் வந்து ஸ்ரேஷ் ஐயர் இல்லாதது, அதுமாரி நிறைய இது. ஓப்பனிங் பேட்டிங் யார் ஆடுவாங்க, மிடில் ஆர்டர் கோலி இல்லை, வீக்காக இருக்குது, கருண் நாயர்லாம் ரொம்ப 7-8 வருஷத்துக்கு கழிச்சு கம்பேக் வராங்க அப்படின்னு நிறைய கொஸ்டின் மார்க் இருந்தது. எல்லாத்துக்கும் ஒரே நாளில் ஃபஸ்ட்டு டேலேயே ஆன்சர் பண்ணிட்டாங்க. சுப்மான் கில் எடுத்துப்போம் நம்ம ஃபஸ்ட்டு. அவருக்கு வந்து என்ன ஒரு ப்ரெஷர், ஒரு யங் கேப்டன், அதுவும் வந்து ஒரு நிறைய பேரை ஓவர்லுக் பண்ணி அவர் கேப்டனை கொடுத்தது. அதனால் அவர் மேலே இருந்த ஒரு சந்தேகங்கள் அண்டு அவருடைய பேட்டிங். அவர் வந்து நம்பர் 1 ரேங்க் இன் ஒயிட் பால் கிரிக்கெட், பர்டிகுலர்லி இன் 50 ஒரு ஓடிஐயில். அந்த நேரத்தில் ஆனால் டெஸ்ட் மேட்சஸில் ரெட் பாலில் அவருடைய ரெக்கார்டு வந்து நாட் கிரேட் இன் அவே, பர்டிகுலர்லி அவே அண்ட் மோர் ஸோ ரீசென்ட்லி இன்கன்சிஸ்டன்ட். இப்போ பிஜிடி டோர்னமெண்ட்லேயும் பிஜிடி சீரீஸ்லையும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை. அதுக்கு வேறு ரீசன்ஸ், அது அப்புறம் பார்ப்போம் அதை. பட் எல்லாரோட ப்ரெஷரையும் விஸ்டாண்ட் பண்ணி இன்றைக்கி வந்து நேற்று ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஹிஸ் கேப்டன்சி, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபஸ்ட்டு டாஸ், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எல்லாமே எவ்ரி திங் ஹஸ் கான் வெல் ஃபார் ஹிம். டாஸை பொறுத்தவரைக்கும் ஒரு லக்கு, குட் டாட் டு லூஸ், குட் டாஸ் டு லூஸ். இவரே சொன்னார், நான் டாஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு தான் கொடுத்துருப்பேன்னு. ஒருவேளை அவங்க பேட்டிங் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களும் இதேமாரி ஆடிந்தாங்கன்னா ரிவர்ஸ் ஆகிருக்கும், சுச்சுவேஷன் ரிவர்ஸ் ஆகிருக்கும். இவருக்கு எல்லாமே ஒரு லக்கும் நல்லா அமைஞ்சிருத்து, அவருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. இது வந்து ஒரு கிரேட் ஸ்டார்ட் ஃபார் சுப்மான் கில் அண்ட் இந்தியா. ஓகே சார். டெஸ்ட் கிரிக்கெட் இங்கிலாந்தில் போய் விளையாடுறது எல்லாரோட ஒரு ட்ரீம். ஏன்னா அந்த ஒரு கண்டிஷன் வந்து திடீர்னு மழை வரும், திடீர்னு அந்த விண்டியாக இருக்கும், திடீர்னு வெயில் அடிக்கும். ஸோ இங்கிலாந்தில் போய் விளையாடுறது எல்லாரோட கனவு. ஃபஸ்ட்டு சாய் சுதர்சன் வந்து ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் மேட்ச் 0ல் அவுட் ஆனார். மேபி அந்த பால் அவர் விட்டுருக்கலாம் அப்படின்னு பல இது வந்துச்சு. பட் அங்கே இங்கிலாந்தில் போய் ஒரு ப்ரெஷர், அந்த சாய் வந்து எப்பயுமே அந்த ஒரு கன்சிஸ்டண்டாக ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணார், இங்கே இந்தியாவில் பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகியிருக்காரு. ஸோ எவ்வளோ ஒரு மிஸ்ஸு சார் அந்த? அதுதான் கிரிக்கெட்டில் வந்து யூ கேனாட் டேக் எனி திங் ஃபார் கிராண்டட். அவருடைய ரீசன்ட் ஐபிஎல் ஃபார்ம் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஐபிஎல் ஃபார்முக்கும் ரெட் பால் கிரிக்கெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் அவர் வந்து ரெட் பால் கிரிக்கெட்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்தியன் டீமில் வந்திருக்காரு. அவரோட ஐபிஎல் ஃபார்ம்லாம் அவங்கள எடுக்கலை. நமக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும், டாப் ஆஃப் தி ஆர்டரில் வேணும், ஏதர் ஓப்பனிங் ஆர் ஒன் டவுனில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் எடுத்தாங்க. அதனால் அவருக்கு ரெட் பால் கிரிக்கெட் ஃபார்ம் விட்டுருவோம் நம்ம. ஓகே. பட் அவர் வந்து ஒரு கொஞ்சம் பேட் லக், கொஞ்சம் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஷோ, அதுதான்.
கரெக்டாக அவருக்குன்னு வந்து சுச்சுவேஷன் அந்த ஒரு லஞ்சுக்கு முன்னாடி கரெக்டாக 1 ஓவர் 2 ஓவர் இருக்குச்சே வந்து மாட்டிச்சு. நான் ராகுல் அவுட் ஆகிச்சே நான் பார்த்துட்டு இருக்கச்சே சொன்னேன் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்து சேர்ந்து பண்ணிச்சு. ஐயோ கரெக்டாக இது சோதனையாக கொண்டு சுதர்சனுக்கு இப்படி வந்து ஒரு நேரம் வந்துடுது அப்படின்னு நினச்சேன். அதே இன்னொரு பேட்டிலுக்கு பாருங்கள், அந்த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஸ்கில்ஃபுல் bowler ஆஃப் தி இங்கிலாந்து டீம் பென் ஸ்டோக்ஸ் கேப்டன், அவர் வந்து bowling போட்டிருந்தார். அவர் ரொம்ப அழகாக போட்டு அவர் தூக்கிட்டார். அவருடைய இன்எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய டெபியூங்கிற ஒரு பேக்ரவுண்டில் எப்படி அவரால் மைண்டு அன்ஸ்டடியாக ஆடுவாருங்கிற ஒரு இதை புரிஞ்சுட்டு அதுக்கு மாதிரி ஃபீட் பண்ணி லெக் சைடில் ட்ராப் பண்ணி அழகாக தூக்கிட்டார். பட்டு சாய் சுதர்சன் அவரை ஹேஸ் டு பிளேம் ஹிம்செல்ஃப். எஸ், இதுமாரி ஒரு லஞ்சுக்கு முன்னாடி 1 ஓவர் முன்னாடி வந்தோம், அவர் இருந்தார், இவர் நல்லா போட்டார், அதெல்லாம் வந்து செகண்டரி தான். இவர் வந்து அந்த 1 ஓவர் ஒழுங்காக ஆடிந்தார்னா அவருக்கு வந்து ஃபுல் டே லஞ்சுக்கு அப்புறம் அவருக்கு வந்து இதுதான் அந்த பேட்டிங் கண்டிஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுது. எஸ், ஃபஸ்ட்டு 1 ஹவரில் பால் வாஸ் ஸ்விங்கிங், கோர்ஸ் ஹோல் டே பால் வாஸ் ஸ்விங்கிங், பட் ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஆர் 1.5 ஹவர்ஸில் பால் வாஸ் ஸ்விங்கிங் வித் குவைட் குட் பேஸ் அண்ட் இது. அந்த நேரத்தில் வந்து பிரமாதம் ஆடினாங்க இந்தியன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ இவர் ஆடச்சே பிச்சு நல்லா செட்டில் ஆகிடுது. ஸோ இவர் அந்த 1 ஓவரை பார்த்து ஆடிந்தார்னா அவருக்கு என்ன லஞ்சுக்கு முன்னாடி ஒரு ரன் அடிச்சுட்டு ஆஃப் த மார்க் ஆயினும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அப்படின்னு நினச்சின்னு அந்த ஒரு சின்ன ஒரு அவருடைய பேராசையாக அது என்னன்னு சொல்ல முடியாது. அதில் தான் அவர் வந்து மாட்டின்ட்டார். நல்ல லெசன் லேர்ன் பண்ணியிருப்பார். நம்ம எதிர்பார்ப்போம் அவர் நம்ம ஜிஆர் விஸ்வநாத் பெரிய ஹோப்போட வந்து கான்பூர் டெஸ்ட்டில் டெபியூ பண்ணச்ச 1969 டெக்கில் அவுட் ஆகிட்டு போனார். அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரி அடித்தார். அந்த ஒரு அதுவே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஓகே, சாய் மீன்ஸ் கம்பேக்னு எல்லாருக்குமே தெரியும். சாயோட ஒரு ஒர்க் எத்திக்ஸ் நமக்கு தெரியும், நிறையா பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 1986 ஐ திங்க் சுனில் கவாஸ்கர் அண்ட் ஸ்ரீகா நம்ம தமிழ்நாடு ஸ்ரீகா அவர் வந்து ஹையஸ்ட் ஓப்பனிங் இது வந்து இங்கிலாந்துக்கு எதிராக வச்சுருந்தாங்க 50-64 சம்திங். அதற்கப்புறம் 2025 கேஎல் ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் வந்து அந்த ரெக்கார்டை வந்து பீட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 50 பார்ட்னர்ஷிப். ஸோ ஒரு ஓப்பனிங்காக ஒரு அடித்தளம் அமைச்சாங்க சார். ஏன்னா இங்கிலாந்துல அந்த ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் சீசன் ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதில் இருந்து ஜெய்ஸ்வால் என்ன மாதிரியான ஒரு பிளேஸ், ஏன்னா லாஸ்ட் அந்த WTC சைக்கிளில் வந்து இந்தியாவோட ஹையஸ்ட் ரன்ஸ் 1800 ரன் அடிச்சிருந்தார், 1700 சம்திங் அடிச்சிருந்தார். திருப்பியும் அந்த ஃபார்ம் செஞ்சுரியோட ஆரம்பிக்கிறார். இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அவருக்கு இங்கிலாந்து ஆடுறாரு. என்ன மாதிரியான பிளேயர் சார்? நீங்கள் பிரமாதமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னீங்க. இப்போது நானும் இதை நான் வந்து ஒரு இப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ வருஷம் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில் 50க்கு மேலே இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இவங்க அடிச்சிருக்காங்கங்கிறது பெரிய விஷயம். அதுவே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துறது, உற்சாகத்தை ஏற்படுத்துறது. ஸோ இவங்க 2 பேரும் பிரமாதமானாங்க. ராகுல் அன்எக்ஸ்பெக்டடாக 42 அவுட் ஆனார். அவருடைய கவர் டிரைவிங் நேத்தி வந்து மை காட், யூ கேன் கோ மைல்ஸ் டு வாட்ச் சச் ஷாட்ஸ் அப்படின்வாங்க. அதேமாரி ஒரு கேம் ஆடினார். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் 1 or 2 எட்ஜ், அவ்வளோதான். மீதி எவ்ரி மினிட் ஆஃப் ஹிஸ் பேட்டிங் வாஸ் ஸ்பெக்டாகுலர். ராகுல் கோச் ஜெய்ஸ்வால் அவருடைய நார்மல் ஸ்டைல், அட்டாக்கிங் ஸ்டைல், கான்ஃபிடென்ட்டாக பிரமாதமாக ஆடினார். நீங்களே சொல்லிட்டீங்க, வெஸ்ட் இண்டீஸை எடுத்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் செஞ்சுரி, ஆஸ்திரேலியா எடுத்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவில் செஞ்சுரி, அதே மாதிரி இங்கே இங்கிலாந்து எடுத்து. இங்கிலாந்து போலிங்கில் அவருக்கு என்ன அப்படி பிடிக்குமா என்னன்னு தெரில. இங்கிலாந்து இங்கே வரச்சேவும் அவரை போட்டு 2 செஞ்சுரி, டபுள் செஞ்சுரி அடித்தார். இப்போ வந்து இங்கிலீஷ் கண்டிஷன்ஸில் அதுவும் டாஸ் பண்ணி பேட்டிங் ஆட வச்சுருக்காங்க. டாஸ் பண்ணி பேட்டிங் ஆடி பிச்சு நல்லா இருந்தாலும் ஒரு மைண்ட்லேயே ஒரு கேம், கிரிக்கெட் இஸ் இந்த கேம் ஆஃப் கிரிக்கெட் கேம் இஸ் இந்த மைண்ட் அப்படின்வாங்க. டாஸ் பண்ணி பேட்டிங் ஆடிச்சு ஃபஸ்ட்டு ½ அன் ஹவருக்கு ஒரே டென்ஷனாக தான் இருக்கும். ஏதோ நமக்கு பேட்டிங் கொடுத்துருக்காங்களே, பிச்சு ஏதோ பவுன்ஸ் ஆகுமா இல்லைனா ஸ்விங் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே ஆடுவாங்க. அதிலே 2 விக்கெட் விழும். அதெல்லாம் இல்லாமல் ஓவர் கம் பண்ணி ஜெய்ஸ்வால் அந்த செகண்ட் ஓவர்லேயே ஒரு பவுண்டரி அடிச்சார். சூப்பர் கவர் டிரைவு. என்ன ஹி பிளேட் ஹுக் ஷாட்ஸ், ஹி பிளேட் டிரைவ்ஸ், ஹி பிளேட் கட் ஷாட்ஸ் அவர் வந்து அவருடைய ஃபேவரட் ஷாட்டு. எஸ், ஸ்பின்னர் ஃபஸ்ட்டு ஓவர்லேயே ஒரு வந்து இட் இஸ் நாட் அ லூஸ் பால் அட் ஆல், அதை வந்து கன்வெர்ட் பண்ணி பாயிண்டில் பவுண்டரி அடிக்கிறாரு. அதேமாரி வோக்ஸ் அவங்களுடைய ஸ்பெஷல் பவுலர் அவருக்கு. ஆண்டர்சனுக்கு அப்புறம் வோக்ஸ் தான் ஸ்விங்கிங் அபிலிட்டி இருக்கிற பவுலர், ஸ்விங் பண்ணுற பவுலர்.
அவர்கிட்ட தான் நிறைய எதிர்பார்ப்பு அவங்களுக்கு. அவர் வந்து நியூ பாலில் 2 விக்கெட் எடுப்பாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் அவருக்குங்க. பர்டிகுலர்லி டாஸ் பண்ணி பேட்டிங் கொடுத்த உடனே ஓக்ஸை நம்பி தான் அவங்க வந்து இருந்திருந்தாங்க. அவர் வந்து அவ்வளோ ஈஸியாக ஆடினார். 2 பேருமே நல்லா ஆடினாங்க. இவர் அட்டாக் பண்ணி இவர் ஆடினார். ஓக்ஸை வந்து ஒரே ஓவரில் ஒரே கவரில் பேக் ஃபுட்டில் ஒரு பவுண்ட்ரி, ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஒரு பவுண்ட்ரி. அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ரிதமே போயிடுத்து. அவர் வந்து 2-3 நோபால் போட்டார். அவர் நோபால் போட்டு நான் பார்த்ததில்லை ரொம்ப. ஸோ நேற்று அவருக்கு எல்லாமே அப்செட் ஆகிடுது. ஸோ நேற்று நம்ம நல்ல பொசிஷனுக்கு காரணமே ஓப்பனிங் ஸ்டார்ட் தான். நீங்கள் அதை தான் கரெக்டாக சொன்னீங்க. அது சார் ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி இங்கே பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல விமர்சனங்கள் பும்ரா கேப்டன் ஆகணும்னு சொன்னப்போ பும்ரா ஒரு இன்டர்வியூவில் அவரே தெளிவாக சொல்லிட்டாரு, என்னோட உடம்பு சொன்ன நானே தான் கேப்டன் வேணாம்னு சொன்னேன், எனக்கு கிரிக்கெட் தான் எனக்கு முக்கியம், கேப்டனோட எனக்கு கிரிக்கெட் நிப்பாட்டுன்னு சொல்லியிருந்தார். கில்லுக்கு அவையில் வந்து ரெக்கார்டு இல்லை, ரொம்ப சராசரி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு, அவரே ஏன் கேப்டன் ஆக்கணும். வைஸ் கேப்டன் ரிஷப் பண்ட் ஒரு அவர் என்ன சொல்லலாம்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ஆடுவார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் போய் 2 பால் அடித்து ஆடக்கூடிய பிளேயர். பட் நேற்று வந்து அவர் ப்ரூவ் பண்ணார், என்னால் நின்றும் அடிக்க முடியும் அப்படின்னு. ஒரு 75 ரன்ஸ் மேட்சை கொண்டு போனார். அவரும் கேப்டன் சுப்மன் கில்லும் செஞ்சுரி. இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜெய்ஸ்வால் ஆஸ்திரேலியாவில் நிறையா பார்த்தோம், அந்த லூஸ் ஆட் போய் அடிப்பார், அக்ரெசிவாக போகிறேன்னு லூஸ் ஆட் அடிப்பார் நேற்று. ஆனால் அப்படி அவர் ஆடி பார்க்கல. ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா இந்தியன் கிரிக்கெட்டர்ஸுக்கும் வந்துருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி. ஆமாம், அவங்க வந்து 2 சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் போயிட்டாங்க பேட்டிங்கில். அஸ்வின் பவுலிங்கில் போயிருக்காரு, இவங்க 2 பேர் பேட்டிங்கில் போயிருக்காங்க. அதோடைய பொறுப்பை நல்லா உணர்ந்துட்டாங்க. எல்லாரும் வந்து ஹோல் வேர்ல்டு இஸ் வாட்சிங் அஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்துருது, அவங்களுக்கு உற்சாகம் வந்துருது. இவ்வளோ பேர் நம்மளை வாட்ச் பண்ணச்சே நம்ம வந்து நம்ம கேம், நம்ம இந்தியா வந்து டெஃபினட்டாக நல்லா ஆட முடியும், ஆடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஆடணுங்கிற ஒரு உற்சாகத்தோடு ஆடிருக்காங்க. அது நல்லா பர்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. நல்ல உற்சாகம் இருக்கிறது ஒரு பக்கம், நல்லா ஆடணுங்கிற எண்ணம் இருக்கிறது ஒரு பக்கம். பட் அதை வந்து பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை 2 பேர் எல்லாருமே பண்ணாங்க. சாய் சுதர்சன் டெபியூட்டான்ட் ஆனார், அவரை தள்ளிட்டு பார்த்தோன்னா எல்லாருமே இன்றைக்கி நேற்று ரெஸ்பான்சிபிலிட்டியோடு ஆடிருக்காங்க. சுப்மான் கில், எனக்கு வந்து சுப்மான் கில்லை பற்றியும் சரி ரிஷப் பந்தை பற்றியும் டவுட்டே இருந்தது கிடையாது. நான் நிறைய டிஸ்கஷனில் சொல்லியிருக்கேன். சுப்மான் கில் இஸ் அ டிஃப்ரெண்ட் லெவல். அவர் வந்து அந்தமாரி எப்படி ஒரு டண்டுல்கர், எப்படி ஒரு விராட் கோலி ஆர் ராகுல் டிராவிட் இருந்தாரோ அந்த காம்பினேஷன். அவர் அந்த அந்த ஸ்லாட்டில் இருக்கிற கிரிக்கெட்டர். அவர் வந்து ரெட் பால் கிரிக்கெட்டில் கன்சிஸ்டன்சி இல்லை. முக்கியமாக சைனா கண்ட்ரீஸில் சரியாக ஆடலை அப்படின்னு. சைனா கண்ட்ரீஸில் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் ஃபஸ்ட்டு டூரில் சரியாக ஆட மாட்டாங்க. புரியுது. இங்கே விராட் கோலி அப்படி தான், இங்கிலாந்து டூரில் ரொம்ப ஃபெயிலியர். நிறைய கிரிக்கெட்டர்ஸ், யாரும் எக்ஸப்ஷனல் கிரிக்கெட்டர் லைக் கவாஸ்கர், டண்டுல்கர் அதுமாரி ஆடிருக்காங்க. அவங்க கூட வந்து ஒரு செஞ்சுரி அடிப்பாங்க, ஒரு 50 அடிப்பாங்க, எல்லா மேட்சும் அடிக்க மாட்டாங்க. ஆனால் அப்போல்லாம் 3 டெஸ்ட் சீரீஸ் தான் நிறைய இருந்தது. இப்போ வந்து 5 டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. அதான் வித்தியாசம். 5 டெஸ்ட் சீரீஸில் 5 இன்னிங்ஸ் தோத்தானா, 5 இன்னிங்ஸ் சரியாக ஃபெயிலியர் ஆகிட்டானா டோட்டல் ஃபெயிலியர் மாதிரி தெரியும். அதனால் தெரியுது. பட் இவருக்கு வந்து சுப்மான் கில்லுக்கு நிறைய பேட் லக்கு. ஆஸ்திரேலியன் டூர்லேயே போனான்னா முக்கியமான ஃபஸ்ட்டு மேட்சை நெக் ப்ராப்ளத்தினால மிஸ் பண்ணார் பிஜிடியில். அதேமாரி ஒரு லாஸ்ட் டெஸ்ட் ரோஹித் சர்மா அக்கான்மெண்ட் இவரை ட்ராப் பண்ணாங்க. 4th டெஸ்ட்டு அவர் நல்லா அடிந்தார். 2 இன்னிங்ஸ்லையும் பெரிய ரன் அடிக்கட்டாலும் 30-28 அவுட் ஆனார். ஆனால் அடுத்த மேட்ச் அவர் வந்து ரோஹித் சர்மா கோசம் அவரை தான் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. இதேமாரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஹேப்பனிங்ஸ்னால அவருடைய பிளேஸ்மெண்ட் இந்த டீம் வாஸ் நாட் குட். பேட்டிங் ஆர்டரில் கூட அப்பப்போ கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிட்டே இருந்தது. கோர்ஸ் தட் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ. கேஎல் ராகுல் இஸ் அண்டர்கான் so much of changes in the batting order. பட் அவருடைய கிளாஸ், அவருடைய குவாலிட்டி ஆஃப் பேட்டிங் எனக்கு டவுட் இருந்து கிடையாது, நிறைய பேருக்கு. அதனால தான் செலக்டர்ஸ் அதனால தானே அவரை வந்து தைரியமாக வந்து டீமில் கேப்டனாக போட்டிருக்காங்க. ஸோ அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா இன்னும் நல்லா ஆடுவார். அவர் 30-25 அவுட் ஆகாமல் லாங் இன்னிங்ஸ் ஆடுவார்னு எதிர்பார்த்தாங்க. அதை ஃபஸ்ட் மேட்ச்லேயே ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. ஓகே. அண்டு ரிஷப் பந்த் சொல்கிறோம் நம்ம வந்து அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தோம். அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமையே வந்து அவரால் நிறைய மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். நம்ம இஸ் அ மேட்ச் வின்னர் நாட் ஓன்லி இன் இந்தியா பட் ஈவன் இன் அப்ராட். ஆஸ்திரேலியாவில் போன வாட்டி போச்சவும் ஒரு மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. இங்கிலாந்துலேயும் போன வாட்டி செஞ்சுரி அடித்தார். ஸோ அவரை வந்து அவருடைய ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் வந்து வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அப்படியே கிராஃப்ட் பண்ணி ரன் அடிக்காமல் அவர் வந்து ஒரு 4 பால் பிளாக் பண்ணால் திடீர்னு வெரி குட் பாலில் 6 அடிச்சிருவார். நேற்று பார்த்தீங்களா 2 6 லாஸ்ட் ஓவரில் லாஸ்ட் நியூ பால் எடுத்துட்டு 4 ஓவர் தான் போடுறாங்க. அதில் 2 எண்ட்லேயும் 2 6 அடிச்சிட்டாரு. பென் ஸ்டோக்ஸ் எப்படி அடிச்சார் பார்த்தீங்க ஒரு பவுண்டரி. ஒரு 3 பால் பிளாக் பண்ணி அவரே ஸ்டன் ஆகிட்டார். அப்படியே ஹீஸ் அ ஜீனியஸ். ஹீஸ் அ ஜீனியஸ்
அண்ட் he played like a genius. ஓகே சார், கடைசி முக்கியமான கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா, ஓகே இந்தியா நல்ல பவுலிங் அட்டாக் இருக்குது, அடுத்து இன்னைக்கு செகண்ட் டே ஆட போகிறாங்க. பட் இங்கிலாந்தை பற்றி பேசி ஆகணும்னு நினைக்கிறேன் ஒரு கொஸ்டின். ஏன்னா பேஸ்பால்னு ரொம்ப ஒரு லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய ஹைப் ஏற்றி நிறைய இது பண்ணாங்க. பட் தொடர்ந்து 3 வேர்ல்டு WTC சைக்கிளையும் அவங்களால ஃபைனல் வர முடியல. அது இந்த இங்கிலாந்து நடக்குது. ஸோ ஓவர் ஹைப் ஏற்றி லைக் அவங்களோட பேட்டிங் நல்லா இருக்குது, பட் பவுலிங் ஆஃப்டர் ஜேம்ஸ் ஆண்டன் ஸ்டூவர்ட் பிராட்க்கு அப்புறம் அவங்களோட பவுலிங்கும் ரொம்ப சரிவு இருக்குது. ஸோ இங்கிலாந்து டீம் பற்றி எப்படி சார் இருக்குது? இல்லை, இங்கிலாந்து பர்டிகுலர்லி bowling அட்டாக், இன்எக்ஸ்பீரியன்ஸ் bowling அட்டாக். ஓக்ஸ் ஒருத்தர் தான் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கார்ஸ் ரொம்ப நல்லா போட்டார். எஸ், 5 பேரில் அவர் தான் நல்லா போட்டார். பட் அவரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஒரு 5-6 டெஸ்ட் தான் ஆடிருக்காரு, 5 டெஸ்ட் தான் ஆடிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல ஸ்டார்ட் அவருக்கு கெரியரில். பட் வந்து ஒரு நேத்தி வந்து எந்த பவுலருமே கன்சிஸ்டண்ட்டாக ரைட் பிளேஸில் போடலை. மார்னிங் டெஃபினட்டாக 3-4 விக்கெட் எடுக்கிற அளவுக்கு பிச்சில் லைஃப் இருந்தது. அவங்க டிசிஷன் தப்புன்னு சொல்ல முடியாது. டாஸ் பண்ணி, அதுவும் இந்தியா மாதிரி ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து இங்கிலாந்துலேயோ ஆஸ்திரேலியாலேயோ அடைச்சே ஃபஸ்ட்டு 1 or 2 டெஸ்ட் மேட்சஸ் தே டேக் டைம் டு செட்டில் டவுன். அந்த ஒரு சந்தேகத்தில் தான் வந்து ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு பேட்டிங் கொடுப்பாங்க மோஸ்ட் ஆஃப் தம். ஈவன் பிச்சு சாதாரண பேட்டிங் விக்கெட்டாக இருந்தால் கூட தே டேக் அ ரிஸ்க் அண்ட் டூ இட். பட் நேற்று வந்து வேறு மாதிரி போயிடுது. அவங்க வந்து ஓக்ஸோடைய bowling வெரி 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 ஆர்டினரி நேற்று. அண்ட் கார்ஸ் நல்லா போட்டார், பட்டு கன்சிஸ்டண்ட்டாக ரைட் பிளேஸில் போடலை. நிறைய பீட் பண்ணார். ஃபஸ்ட்டு ஃபியூ ஓவர்ஸில் நிறைய பீட் பண்ணார். ஒரு பீட் பண்ணிவிட்டு அடுத்த ஃபாலோ பால் நல்லா போடணும், அதை சரியாக போடாமல் இருந்தார். நிறைய அதேமாரி பார்த்தோம். அதேமாரி டங்கு வந்து நல்ல ஃபேஸ் இருக்குது. 144 145 போடுறாரு. அவரும் வந்து நிறைய அவே டெலிவரிஸ். இன்னொரு முக்கியமான இது, இப்போ பவுலிங்கை பற்றி பேசினா இந்தியன் பேட்டிங்கில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நல்ல பாலெல்லாம் அழகாக லீவ் பண்ணாங்க நேற்று, பர்டிகுலர்லி ராகுல் அண்டு ஜெய்ஸ்வால் அண்ட் மோர் ஸோ வித் ராகுல். ராகுலோடைய 42 இஸ் ஈக்குவல் டு டபுள் 84. அந்த அளவுக்கு நல்ல இன்னிங்ஸு. ஸோ இங்கிலாந்து வில் ஹேவ் டு டூ லாட் ஆஃப் சீரியஸ் ஒர்க், ஹார்ட் ஒர்க் அண்ட் ஹோம் ஒர்க் ஃபார் நெக்ஸ்ட் 2-3 டெஸ்ட் ஃபார் bowling அட்டாக். அவங்களுக்கு வந்து யார் இப்போ ஆர்ச்சர் இஸ், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிமிடேட் பண்ணுற அளவுக்கு பவுலர்ஸே இல்லை இப்போதைக்கு. இந்த 4 பேர் பார்த்தோம் இல்லையா, இந்த 4 பேரில் பென் ஸ்ட்ரோக்ஸ் தான் இன்டிமிடேட் பண்ணுற அளவுக்கு பவுலர். பட் அவரால் லாங் ஸ்பெல் போட முடியாது. இஸ் நாட் ஃபுல்லி ஃபிட். இஸ் ஃபிட்னு சொல்கிறாரு, பட் அவரால் 10-12 ஓவருக்கு மாதிரி போடுற பவுலர் இல்லை அவர். அது ஒரு ரீசன். அண்ட் அவர் பேட்டிங், ஹி ஹேஸ் டு டூ லாட் ஆஃப் பேட்டிங். அதனால தான் அவர் வந்து சேவ் பண்ணிக்கணும் எனர்ஜியை. அது தவிர வந்து அவருடைய பேஸும் வந்து he is capable of bowling very fast and good bounces, but he can't do all the time because of his fitness ratio as well as his importance in batting for the team and captain vera. He has to think and do a lot of things. So அவர் வந்து ஒரு genuine all-rounder, world class genuine all-rounder, but today he is more like a batting all-rounder. இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு வேளை தப்பாக கூட இருக்கலாம், பட் என்னுடைய ஃபீலிங் அதான். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து 3 bowler தான் அவங்களுக்கு. புரியுது. ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்துக்கு 3 bowler தான். பென் ஸ்ட்ரோக்ஸ் ஒரு ஆஃப் பவுலர் தான். ஸோ இந்த bowling அட்டாக்கு எந்த அளவுக்கு இன்னும் கண்டினியூ ஆகும்னு தெரியல. டங்குடைய டெபியூ வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து இஸ் நாட் கிரேட். அண்டு கார்ஸ் வந்து ஹாஸ் நாட் டெலிவர்டு, தோ ஹி ஹஸ் bowled reasonably well. பட் பிக்கஸ்ட் டிசப்பாயின்ட்மெண்ட் வாஸ் ஹோப்ஸ். அவருடைய bowling நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுமாரி திருப்பி இப்படியே தான் they will not be able to get quick breakthroughs. ஸோ அந்த ஸ்பின்னரில் வந்து பஷீர் வந்து அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் டே விக்கெட்டில் ஒரு ஸ்பின்னரை ஜட்ஜ் பண்ண முடியாது நம்ம, அதுவும் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸில். ஸோ அவர் ஸ்டெடியாக போட்டார். அவர் he didn't bowl badly, பட் அவ்வளோதான் பண்ண முடியும். நம்ம bowling நம்ம அஸ்வின் போட்டிருந்தா கூட அந்த பிச்சில் வேறு ஒன்றும் பெரிய லெவலில் பண்ணியிருக்க முடியாது. அவருடைய ஸ்கில்ஸ், அவருடைய டாக்டிக்ஸ்னால 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துருக்கலாம், அது கூட நிறைய ரன்னு கொடுத்துருக்கலாம், ஆனால் சொல்ல முடியாது. ஸோ இங்கிலீஷ் bowling அட்டாக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்குது. பர்டிகுலர்லி நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டர்சன் பிராட் இல்லாததுக்கப்புறம், முதல்ல பிராட் போனார், அப்புறம் ஆண்டர்சன் போயிட்டார். ஆண்டர்சன் போட்டானா டெஃபினட்டாக ஒரு ஸ்பெல்லில் 2 விக்கெட் எடுப்பாருங்க ஒரு நம்பிக்கையோடு இருந்த இங்கிலாந்து அட்டாக்கு. ஓக்ஸ் அது மாதிரி பண்ணுவார்னு எதிர்பார்த்த இங்கிலாந்து அட்டாக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தது நேற்று, அதான் உண்மை. பட் அதை சொல்கிறதுனால இந்தியன் பேட்டிங் நம்ம இது இப்போ டீக்ரேட் பண்ணுறோம் இல்லை. இந்தியன்ஸ் பிளேட் வெல். ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் ஃபார் ineffective இங்கிலீஷ் bowling attack is
இந்தியன் பேட்ஸ்மேன் பிளேட் வெல். நான் சொன்ன மாதிரி நிறைய பால் அழகாக லீவ் பண்ணாங்க. கவர் டிரைவ்ஸ் கொஞ்சம் அந்த நியூ பாலில் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆட வைக்கணும் அப்படிங்கிற இப்போ புடச்செல்லாம் அந்த பாலெல்லாம் கன்வெர்ட் பண்ணி ஹாஃப் வாலியாக கன்வெர்ட் பண்ணி டிரைவ் பண்ணிட்டாங்க. அதனால் லாட் ஆஃப் கிரெடிட் கோஸ் டு இந்தியன் பேட்ஸ்மேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் இன்னும் 4 நாள் இருக்குது. இன்றைக்கி முக்கியமான ஒரு டேயாக இருக்க போகுது இந்தியா டீமுக்கு. ஸோ தொடர்ந்து பேசுவோம் நேரத்துக்கு. நன்றி, வணக்கம். Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.